கொரோனா டைம் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரப்போகுது. புரியுதா உங்களுக்கு? ஒரு முடக்கம் ஏற்பட போகுது. கேஸ் கிடையாது, எல்பிஜி கிடையாது, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வரும்னு சொல்லிட்டாருல. இத பத்தி நீ அறிக்கை விட்டியாடா நீ முதல்ல? அவர் சொல்லிட்டாரு மக்கள் ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்கன்றாரு மோடி. மோடியும் மத்திய அரசும் ப்ரிப்பேர்டா இருக்கா இல்லையா? மக்களுக்கு கேஸ் கொடுக்க, எல்பிஜி கொடுக்க, பெட்ரோல் கொடுக்க, டீசல் கொடுக்க. அப்படிதான் நம்ம கேட்கணும். இல்ல அவங்க ப்ரிப்பேர்டா இல்ல அப்படிங்கறதுனால தான் நம்மள ப்ரிப்பேர்டா இருக்கணும். நான் எதுக்கு உன்னை ஓட்ட போட உட்கார வச்சிருக்கேன் மத்திய அரசுல? உன்னை எதுக்கு பிரதமர் ஆக்கியிருக்கேன்? நீ ப்ரிப்பேர்டா இருக்கணும்ல. சொல்ல புரியுதா உங்களுக்கு? உன் வெளியுறவு கொள்கை என்ன? ஈரான் மேட்டர்ல என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்க? இஸ்ரேல போய் எதுக்கு அப்பான்னு சொன்ன? அதான் ஈரான் உன்னை போட்டு மிதிக்கிறான். உண்மையாலே நான் சொல்றது, இஸ்ரேல போய் எதுக்கு உன் அப்பேன்னு சொன்ன? நீ இஸ்ரேலுக்கு பிறந்தியா நீ? நான் கேக்குறேன், யாருக்கு பிறந்த நீ முதல்ல? இஸ்ரேல போய் எதுக்கு அப்பான்னு சொன்ன நீ மோடி? எதுக்கு போய் பெஞ்சாமின் நெட்டானியோட அவ்வளவு உறவு வச்சிருக்க நீ? ஏன் வார கண்டம் பண்ண மாட்ற? போர் நடக்குது இல்ல, வெஸ்ட் ஏசியா முழுக்க இன்னைக்கு வந்து கபலீகரமா இருக்குல்ல. அமைதி நிலவ வேண்டும், உடனடியாக போரை நிறுத்துங்கள். தைரியமான ஆளா அந்த மோடியை சொல்ல சொல்லுங்க. நீ அதை விடுங்க மேடம். மோடி சொல்ல மாட்டார் மேடம். அவர் ஜூயிஸ் இஸ்ரேலோட ஒரு கைக்கூலி, பார்ப்பன கைக்கூலி. அவர் அப்படிதான் இருப்பாரு. பிராமண கைக்கூலி. விட்டுருங்க நீங்க அவரை. என்னை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீ அதை பத்தி என்ன ஸ்டாண்ட்? உன் ஸ்டாண்ட் தமிழ் போராளின்றல, உலக தலைவன்றல, உன்னை நீ உலகத்திலே எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்றல, தமிழர்கள் அங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வெஸ்ட் ஏசியால கல்ஃப்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை பத்தி ஒரு நிலைப்பாடு என்ன? எல்பிஜி சிலிண்டர் பத்தி, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஆக போகுது. ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப நீங்க கேஸ் புக் பண்ண வரமாட்டேங்குது. இதை பத்தி விஜய் நிலைப்பாடு என்ன? ஏதாவது ஒரு அறிக்கை விட்டியா நீ மத்திய அரசுக்கு? ஈரான் போரை நிறுத்துங்கள், உலக அமைதி திரும்பட்டும் பேசுறியா நீ? நீங்க சொல்லுங்க, நீ பேசுறீங்களா? நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதுறாருல, அறிக்கை விடுறாருல, போரை நிறுத்துங்கன்னு சொல்றாருல. இல்ல அவரு நேஷனல் நியூஸே பேச மாட்டாரு, இன்டர்நேஷனல் நியூஸ் எப்படி பேசுறாரு? மேடம் அதுதான் நான் சொல்றேன். நீ தக்கூரிடா. நீ ஸ்டேட் நியூஸும் பேச மாட்டே, நேஷனல் நியூஸும் பேச மாட்டே, இன்டர்நேஷனல் நியூஸும் பேச மாட்டே. நீ ஆணியே புடுங்க வேணா, போய் வீட்டுக்குள்ள உட்காரு நான் சொல்றேன்.